வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பு அப்படின்னா அவருடைய நகைச்சுவை படங்கள். அவருடைய ஹியூமர் சென்ஸ் அப்படிங்கிறதுக்கு எல்லையே இல்லை. அவர் மாதிரி ஒரு நகைச்சுவைக்கு முழுநீள நகைச்சுவை படங்கள் பண்ண ஒரு பெரிய ஹீரோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு இப்போ கூட அவர் ஒரு தனியா காமெடி படம் பண்ணணும்னு நம்ம எல்லாம் ஆர்வமா இருக்கோம். இன்னும் பல இயக்குனர்கள் நாங்கெல்லாம் பஞ்சதந்திரத்தை 50 தடவை பார்த்துருக்கோம். நாங்க தெனாலியை 50 தடவை பார்த்துருக்கோம். நான் நைட்டு எங்களுக்கு போர் அடிச்சா மைக்கேல் மதன காமராஜனை 100 தடவைக்கு மேல பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏராளமான இயக்குனர்கள் சமீபத்தில் கூட பார்த்தோம். இயக்குனர் ராம் அவர் சொன்னாரு, அவருடைய அசிஸ்டண்டா இருந்த மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் சொன்னாங்க. இது மாதிரி ஏராளமான பேர் சொல்றாங்க. நம்மளே ஒரு முழுநீள நகைச்சுவை படத்தை கமல் எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். நகைச்சுவையின் நாயகன் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது. ஸோ அந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நடிகர், இயக்குனர், நடனக்கலைஞர், பாடகர், பாடலாசிரியர், எழுத்தாளர், தயாரிப்பாளர் என நீளும் கமலின் ஆளுமை பரிமாணங்களில் நகைச்சுவை கலைஞர் என்பதற்கு மிக முக்கியமான இடம் உண்டு. நாடக எழுத்தாளர் கிரேசி மோகனுடன் இணைந்து அவர் உருவாக்கிய பல நகைச்சுவை திரைப்படங்கள் வெற்றி பெற்றுள்ளன என்ற போதிலும் கமலின் நகைச்சுவை பரிமாணம் கிரேசி மோகனுடனோ அவர்கள் இருவரும் இணைந்து செயல்பட்ட முழுநீள நகைச்சுவை திரைப்படங்களோடு சுருங்கி விடல. நீங்க கமலை வெறும் ஜஸ்ட் கிரேசி மோகன் கமல் காம்பினேஷனோட நீங்க அப்படி சுருக்கிட முடியாது. ஜென்ரலா காமெடி படங்கள் அப்படின்னாலே அதுல நடிப்பது ரொம்ப ஈஸி. அதாவது எப்படி நம்ம எல்லாம் என்ன திங்க் பண்றோம்னா, கமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேராம் எடுக்கிறாரு, கமல் ரொம்ப கஷ்டப்பட்டு குணா எடுக்கிறாரு, கமல் பயங்கரமா 10 கெட்டப் போட்டு தசாவதானம் எடுக்கிறாரு, விஸ்வரூபம் பாருங்க எப்படி பண்ணியிருக்காரு, எப்படி இருக்கு ஃபைட்டு, சதிலீலாவதி, அவ்வை சண்முகி, தெனாலி அந்த படத்தெல்லாம் நம்ம பாக்குறப்ப என்ன நினைக்கிறோம், கமல் ரொம்ப ஈஸியா பண்ணிருப்பாரு, இது காமெடி படம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, சீரியஸ் படங்களை பண்றதை விட காமெடி படம் பண்றதுதான் கஷ்டம். இது தலைவர் கமலஹாசன் அவர்களே பலமுறை சொல்லியிருக்காரு. காமெடி இஸ் அ சீரியஸ் பிசினஸ் அப்படின்னு அவர் சொல்லிதான் நமக்கு தெரியும். அவர் வலியுறுத்திக்கிட்டே இருப்பாரு. இப்ப ஹேராம் படத்துக்கு என்ன ஒர்க் பண்ணாரோ, ஹேராம்ங்கிறது எவ்வளவு கடினமான படம். அந்த 1948 பார்ட்டிஷன், இந்திய சுதந்திரம் அடைந்த பொழுது, இந்திய பிரிவினை, இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்ச போது ஏற்பட்ட கலவரம், அந்த கல்கட்டா அதெல்லாம் எப்படி அந்த இதெல்லாம் ஹரப்பா மோஹன்ஜோதாரா எல்லாத்தையும் எப்படி கொண்டு வந்திருப்பாரு, எப்படி செட்டு போட்டிருப்பாரு. அதுக்கு எவ்வளவு கடினமா உழைத்தாரோ அதே அளவு உழைப்பும், அதே அளவு அர்ப்பணிப்பும், அதே அளவு அந்த என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டும் இருந்த, பேஷனும் இருந்தாதான் பஞ்சதந்திரம் பண்ண முடியும். பஞ்சதந்திரங்கிறது ஏதோ ரொம்ப ஈஸியா வந்துருச்சுன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. கமலஹாசனுக்கு எப்படி இந்த நகைச்சுவை உணர்வு வந்தது, எப்படி இவ்வளவு ஜோக் அடிக்கிறாரு கமல், எதா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு ஜோக் அடிக்கிறாரு, வேர்டு பண் பண்றாரு, வார்த்தை விளையாட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுல செமையா பண்ணுவாரு. இது எப்படின்னா, நகைச்சுவை மீதான கமலின் ஈர்ப்பு அவருடைய குடும்பத்திலிருந்தும், குடும்ப சூழ்நிலையிலிருந்தும், குறிப்பாக அவருடைய தந்தை ஸ்ரீனிவாசனிடம் இருந்தும் தொடங்குகிறது. எங்கள் குடும்பத்தில் அனைவருமே பிஜி வுட்ஹவுஸ், இங்கிலீஷ்ல பிஜி வுட்ஹவுஸ்னு பெரிய ரைட்டர், அவங்களோட கதையெல்லாம் படிக்கிறதுனால எப்போதுமே சிரிப்பும், நையாண்டி, கும்மாளம் இப்படி ஜாலியா அவங்க பேசிட்டு இருந்ததுனால அவருக்கு நகைச்சுவை மீது ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னா அது மிகையாகாது. இந்த நகைச்சுவை உணர்வுகள் இயல்புகளில் ஒன்றாக அமைந்து விட்டது என்று கமல் கூறியிருக்கிறார். இப்ப அவங்க அப்பா லாயரு, சுதந்திர போராட்ட வீரர், காங்கிரஸ்ல தொண்டருமா இருந்தவர் தான் ஸ்ரீனிவாசன். அவருக்கு பயங்கரமான ஹியூமர் சென்ஸ் உண்டு. கடைசி வரை அப்படிதான் இருந்திருக்காரு. அவர் இந்த மாதிரி இவங்களெல்லாம் நடத்தியே கூட்டு போவாராம். நடத்தியே கூட்டிட்டு பல கிலோமீட்டர் போகும் பொழுது அவங்க உறவினர் வீடு, அப்படி உறவினர் வீட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவங்க ஒய்ஃபு கமலையும் கூட்டு போவாராம். அப்படி போறப்ப அங்கங்க சுவர்ல காங்கிரஸ் கூட்டம், கட்சி கூட்டம் அப்படின்லாம் போஸ்டர்லாம் ஒட்டி இருக்குமா. அப்படியே அவருடைய வந்துகிட்டே இருக்கும் பொழுது அவர் என்னன்னா, கூட்டம் நேத்திக்கே நடந்து முடிஞ்சிச்சு போல் இருக்கு என்று கூறி முகத்தை அப்பாவியாக வைத்துக் கொண்டு மனைவியை பார்த்து கோவப்படுவாராம். அதாவது சும்மா ஜாலியா போஸ்டர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அது நடந்து முடிஞ்ச கூட்டமா இருக்கும். சும்மா ஜாலியா கோவப்பட்டு அவங்களெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு நகைச்சுவை உணர்வை ஏற்படுத்துவாராம். இந்த மாதிரி ஒரு நேச்சுரலாவே அவங்களுக்கு ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கு. அதாவது கமலுடைய தந்தையின் தலைமாற்றில் நின்று கொண்டு அவருக்கு செவித்திறன் குறைஞ்சிருக்கும் என்று நினைத்து பிசியோதெரப்பி செய்து கொள்ள வலியுறுத்தும் விதமாக உறக்க பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். அதெல்லாம் வேண்டாம், தெர்மல் தெரப்பி தான் வேண்டும் என்றிருக்கிறார் கமலின் தந்தை. அவர்கள் புரியாமல் பார்த்ததுக்கு உங்களை போட்டு கொளுத்தினா தான் காது கேட்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி விரட்டி விட்டு இருக்காரு. அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது, தெர்மல் தெரப்பின்னா உங்களை கொளுத்தணும்னு சொல்லி ஜாலியா சொல்லியிருக்காரு.
இப்படியாக கமலின் நகைச்சுவை பயணம் அவருடைய தந்தையிடமிருந்தே தொடங்கியிருக்கிறது. இந்த நெடிய பயணத்தில் கமலை மெருகூட்டியவர்கள், கமலுடன் இணைந்து பணியாற்றியவர்கள் மூலம் நம்மை மெருகூட்டி கொண்டவர்கள் பட்டியல் நீளமானது. மேடை நாடக ஆளுமை, எழுத்தாளர், சினிமா நடிகர்கள் என பலரிடமிருந்து தன் நகைச்சுவை உணர்வை பட்டத்தீட்டி கொண்டிருக்கிறார். பிஜி உட்ஹவுஸ், அமெரிக்க நகைச்சுவை கலைஞர் கிராஷோ மார்க்ஸை பத்தி கமல் நிறைய சொல்லுவாரு. அதே மாதிரி இந்திய அளவில் கமல் பொதுவில் அதிகமா சொன்னதுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம கமல் ரசிகராக இருந்தா நாகேஷ் ரசிகராகவும் மாறி இருப்போம். அதுக்கு காரணம் கமல் தான். கமல் எப்ப பேசினாலும் நாகேஷை பத்தி பேசாம இருக்கவே மாட்டார். சிவாஜி கணேசனை பத்தி பேசாம இருக்கவே மாட்டார். நம்ம கிரேசி மோகன் கூட சொல்லியிருக்காரு, கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்னா கமல் வந்து சிவாஜி பாதி நாகேஷ் பாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி நாகேஷை பிடிக்குமோ கமலுக்கு சோவையும் ரொம்ப பிடிக்கும். சோவோட நாடகங்கள் எல்லாம் பார்த்து அதுல வரக்கூடிய ஹியூமரு அதெல்லாம் வந்து மிரண்டு போவாராம், பாராட்டி இருக்காராம். அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் படங்கிறப்ப கமலுக்கு பிடித்தவர் வந்து கோபு, ஸ்ரீதரோட, நம்ம டைரக்டர் ஸ்ரீதர் இருக்காருல்ல, காதலிக்க நேரம் இல்லை, அந்த படத்துக்கெல்லாம் வசனம் எழுதின கோபு. அவரோட கலாட்டா கல்யாணம், காசேதான் கடவுளடா, இந்த மாதிரியான கிளாசிக் படங்கள். அரை மணி நேரம் பேசினார்னா சித்ரேல கோபு கமலுக்கு வந்து மிகப்பெரிய ஆதர்சம். சித்ரேல கோபு பேசினார்னா ஃபுல்லா காமெடியா இருக்கும், நம்ம மனசே ஹாப்பி ஆயிடும்னு சொல்லுவார் கமல். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தாருன்னா கே பாலச்சந்தர் வந்து மன்மத லீலை மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே, செம்ம படம் அது. நீங்க எப்ப வேணாலும் பாருங்க. அதுல கமலுடைய நகைச்சுவை உணர்வு, அதுக்கு நிறைய காட்சிகள் இருக்கு. ஒரு காட்சியில அவர் வந்து கொஞ்சம் சபலிஸ்டா இருப்பாரு, பெண் சபலம் உள்ளவரா. இவர் வந்து ஒரு டாக்டரை பார்க்க போயிருப்பாரு. அந்த வீட்டுக்குள்ள அவனோட ஒய்ஃப் இருக்கும், அந்த ஒய்ஃபை இவர் பார்க்கணும்னு ஆசைப்படுவாரு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஒரு கத்துவாரு, ஐயோன்னு கத்துவாரு. அந்த பொண்ணு வந்து பார்த்த உடனே நார்மல் ஆயிடுவாரு. ஸோ இந்த மாதிரி சேட்டை எல்லாம் பண்ணுவாரு. புன்னகை மன்னல சாப்ளின் செல்லப்பா பண்ணியிருப்பாரு. அதுல இருக்கக்கூடிய அந்த டைமிங்கு, டயலாகு, அதாவது ஸ்லாப்ஸ்டிக் காமெடியும் பண்ண முடியும், டயலாக் காமெடியும் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணவர் கமல். அதுக்கப்புறம் கமல் நிறைய, அதாவது கிரேசி மோகனுக்கு முன்னாடியே நிறைய நகைச்சுவை படம் பண்ணியிருக்காரு. கல்யாணராமன்ல அவர் பண்ண நகைச்சுவை, மன்மத லீலையில அவர் பண்ண நகைச்சுவை, இந்த மாதிரி நிறைய படங்கள்ல வந்து அவர் தனியா காக்கி சேட்டை படத்துல பண்ணியிருப்பாரு, காதல் பரிசுல பண்ணியிருப்பாரு. அதை முன்னாடியே நிறைய பண்ணியிருப்பாரு. அந்த 90களில் வந்து கிரேசி மோகன் வந்ததுக்கு அப்புறம் அதாவது அபூர்வ சோதரர்களே ஆரம்பிச்சிருச்சு. அதுல ஆரம்பிச்சு வசூல்ராஜா MBBS வரைய நிறைய படங்கள், ஏகப்பட்ட காமெடி அவர் பண்ணியிருப்பாரு. அது எல்லாமே வந்து கிளாசிக்கா இருந்தது. அவருக்கு மௌலியே ரொம்ப பிடிக்கும். கமலுக்கு மௌலினா ரொம்ப பிடிக்கும். மௌலி ஃபுல்லா தெலுங்கு பக்கம் நிறைய போயிட்டாரு. அதனால அவரோட பம்மல் சம்பந்தம் படம் மட்டும்தான் பண்ண முடிஞ்சது. இன்னொரு படம் நல்லதமைந்தி, அது மாதவனை வச்சு பண்ணாங்க. அப்புறம் பேராசிரியர் ஞானசம்பந்தனை பத்தி அடிக்கடி சொல்லுவாரு, யூகி சேதுவை பத்தி அடிக்கடி சொல்லுவாரு. நம்முடைய நற்பணி இயக்க கூட்டம், அதாவது 2010 கமலஹாசன் பிறந்தநாள் விழா, அதெல்லாம் நான் நேரா போய் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த விழாலாம் இவர் வந்திருந்தாரு, ஸ்பெஷல் ஸ்பீக்கரா ஞானசம்பந்தன் வந்து பேசினாரு. ஸோ இந்த மாதிரியாக அவருடைய கான்டாக்ட்ஸ்ல பல பேர் நகைச்சுவை உணர்வு உள்ளவங்களாக இருப்பார். அதனாலேயே அவர் ஃபுல் லெங்த் காமெடி பண்றாரு. அவர் காமெடினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் உயிரா நேசிப்பாரு. ஸோ அந்த இதுதான் இப்ப நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறோம்னா ஒரு முழுநீள நகைச்சுவை திரைப்படம். அதுக்கு வந்து கிரேசி மோகன் இல்லையேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனாலும் இப்ப வந்து எல்லாம் வந்துருச்சு, ஏராளமான திறமையான கலைஞர்கள் இருக்காங்க. அப்ப நிச்சயமாக காமெடி படம் பண்ணலாம். இப்ப நான் சமீபத்துல ஒரு ரெண்டு படம் பார்த்தேன். ஒரே இதுதான், அதோட 2 பார்ட் பார்த்தேன். நெட்ஃபிளிக்ஸ்ல 2 படங்கள் பார்த்தேன் தொடர்ச்சியா. ஹாப்பி கில்மோர் அப்படின்னு ஒரு படம், ஹாப்பி கில்மோர் 2 அப்படின்னு ஒரு படம். 2 படம் ஆடம் சாண்ட்லர் நடிச்சது. பயங்கரமான காமெடி, ஹிலேரியஸா இருந்தது. அந்த மாதிரி ஒரு படத்தை அந்த படத்தையே கூட வேற மாதிரி ரீமேக் பண்ணி நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்ல வேற ஏதாவது கிளாசிக் படத்தை ரீமேக் பண்ணி தமிழுக்கு ஏத்த மாதிரி மாத்தி ஒரு படம், அல்லது ஒரு ரியலாவே இவங்களா புதுசா ஒரு கதையை உருவாக்கி அதுக்கு ஒரு நல்ல காமெடி டயலாக்லாம் போட்டு ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு முழுநீள கமல் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு தான் நம்ம எல்லாம் ஏங்குறோம்.